மலேசியாவில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, ஒரு வழியாக விஜய் கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே மல்லிகைக்கு இதை பார்த்ததும் விஜய் மல்லிகிட்ட பேச ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ராஜஸ்ரீ ரஞ்சிதா 2 பேரும் வந்துடுறாங்க. வந்ததுனால மல்லி இப்போதைக்கு நாம் விஜய்கிட்ட பேச வேணாம், விஜய்கிட்ட பேசினா கண்டிப்பாக இந்த ராஜேஸ்வரி நாம் விஜய்கிட்ட பேசணும்னு சொல்லி அதுக்கு எதனா பிரச்சனை உண்டு பண்ணுவா. முதல்ல இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி என்ன மைண்ட் செட்டில் இருக்காங்கன்னு முதல்ல புரிஞ்சுப்போம். ஏன்னா கதிரேசன் எப்படியாவது விஜயை ஜெயிலுக்கு அனுப்பணும்னு முடிவோடு இருக்காரு. விஜய்கிட்டேருந்து வெண்பாவை பிரிக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் உடந்தையாக இருக்காங்க. அதனால் என்ன வேணும் லாஸ்ட் மினிட் நடக்கலாம், நாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம்னு சொல்லி மல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. விஜய் ஒன்று எதுக்கு மல்லி இப்படி நம்மளை அவாய்ட் பண்ணுறா, நாம் அப்படி என்ன பண்ணோம் அவளுக்கு, ஏன் இப்படி விஜயை புரிஞ்சுக்காமல் இருக்கா மல்லி அப்படின்னு விஜய் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் அண்ணன் பொண்ணி மல்லிகிட்ட போயிட்டு பேச ட்ரை பண்ணுறாங்க. ஏன் புள்ள உனக்கு என்னாச்சு புள்ள, ஏன் இப்படி எங்களை விட்டு பிரிஞ்சு போனேன் சொல்லு போலன்னு கேட்கும்போது, பெரியம்மா எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும், நான் சொல்கிறேன், நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு மல்லி உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதும் ஜட்ஜம் வந்தோடனே இது மாதிரி விஜயோட கேஸ் ஹியரிங் வருது. விஜயை கூப்பிட்றாங்க. விஜயை கூப்பிட்டு இங்கே கதிரேசனுடைய வக்கீல் வந்து எதுக்காக உங்கள் மனைவியை கொன்னீங்க சொல்லுங்கள், சொத்துக்காக தானே கொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது விஜய், நான் என் மனைவியை கொல்லவே இல்லை, யார் சொன்னேன் நான் என் மனைவி கொல்லணும்னு சொல்லிட்டு, என் மனைவி உடம்பு செய்யாமல் செத்து போனாங்க, அப்படி இருக்கும்போது என் மனைவியை நான் தான் கொல்லணும்னு சொல்கிறது பெரிய பாவம் இல்லையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு விஜய் கோபப்படுறாரு. ஆனால் கதிரேசனுடைய வக்கீல், இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்க, உங்கள் மனைவியை கொண்டது நீங்கள் தான், அது எங்கள் எல்லாருக்கும் தெரியும், தெரிஞ்சிருந்தும் உங்கள் மனைவியை கொண்டுட்டு இப்படி எங்கள் மேலேயே பழி போடுறது ரொம்ப தப்பு, நீங்கள் பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் உங்கள் மனைவியை கொன்னீங்க அப்படின்னு திரும்ப பேசும்போது விஜய் பயங்கரமாக கோவப்பட்டு கத்துறாரு. நான் தான் சொல்கிறேனே என் மனைவி நான் கொல்லவேன்னு சொல்லிட்டு ஏன் இப்படி தேவையில்லாமல் என் மேலே பழி போடுறீங்க அப்படின்னு விஜய் கத்தும்போது டக்குன்னு ஜட்ஜம்மா, இங்கே பாருங்கள் தம்பி, இப்படிலாம் கத்தக்கூடாது, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத சொன்னால் மட்டும் போதும், இங்கே பாருங்கள் சார், அவர் தான் கொண்டான்னு சொல்கிறீங்களே அதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்க, இருக்குது மேடம் ஆதாரம் இருக்குது, நாங்கள் ஆதாரம் இல்லாமல் எதையுமே பண்ணலை, விஜயோடைய அக்கா பொண்ணு அவங்களும் அதே வீட்டில் தான் இருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன், அவங்க நேரில் பார்த்துருக்காங்க, விஜய் சொத்துக்காக ஆசைப்பட்டு அவங்களுடைய மனைவியை கொண்டதை அவங்க தான் நேரில் பார்த்துருக்காங்க, அந்த சாட்சியை வேணால் நீங்கள் விசாரிக்கிறதுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு கதிரேசனுடைய வக்கீல் சொல்லவும், ஜட்ஜம்மா ஒன்று யார் அவங்க பேர் சொல்லுங்கன்னு சொல்லும்போது ரஞ்சிதான்னு சொல்லவும், ரஞ்சிதா மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே எல்லாரும் பார்க்குறாங்க. ராஜி ரஞ்சிதாவிட்ட கை காட்டுறாங்க. ஒன்றும் ரஞ்சிதா, நீ போய் தாராளமாக சொல்லு, கண்டிப்பாக பிரச்சனை நடக்காது அப்படின்னு சொல்ல, ரஞ்சிதா உடனே கூண்டுக்கு போகிறாங்க. கூண்டுக்கு போயிட்டு, வணக்கம் மேடம், நான் விஜயோடைய அக்கா பொண்ணு தான், நானும் அந்த வீட்டில் தான் இருந்தேன், விஜய் வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டார், அதுக்கு ரேணுகாவை கொண்டுட்டா கண்டிப்பாக சொத்து நமக்கு கிடச்சிடும் அப்படின்னு நினச்சாரு, அது மட்டும் இல்லாமல் விஜய் பண்ணுற ஒரு சில விஷயம் ரேணுகாவுக்கு பிடிக்கலை, அந்த இடத்துல ரேணுகாவுக்கும் விஜய்க்கும் நிறைய சண்டை வந்துச்சு, அதனால் எப்படியாவது ரேணுகாவை கொண்டுடலான்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரு. ஒரு நாள் ரேணுகா லைட்டாக உடம்பு செய்யாமல் இருக்கும்போது மாடுலேருந்து தள்ளி விட்டதை நானே 2 காலில் பார்த்தேன், அதில் தான் ரேணுகா இறந்து போனாங்க அப்படின்னு சொல்ல, விஜய் ஒன்று கோமா, ரஞ்சிதா நான் உனக்கு என்ன பார்ப்பேன், ஏன்ட்டு இப்படி போய் சொல்கிற, நீ சொல்கிறது அபாண்டமான பொய்ன்னு உனக்கே தெரியலையா, உன் நாக்கு அழிக்கிறாதா, ஏன் இப்படி தரலாம் போய் சொல்கிற, மேடம் இவன் சொல்கிறது எல்லாமே பொய் மேடம், நம்பாதீங்க, யாரை சொல்லி கொடுத்து இப்படிலாம் பண்ணுறா, அந்த இருக்காள் ராஜேஸ்வரி, அவள் தான் சொல்லி கொடுத்து பண்ணுறா, அந்த ராஜேஸ்வரி நல்லபடியாக கிடையாது மேடம், நான் சம்பாதிச்ச எல்லா சொத்தையும் என்னது பிடுங்கிக்கிட்டு என்னை நடுத்தர நிப்பாட்டினா அது போதாதுன்னு இப்போ என்னை மேலே தேவையில்லாமல் கலைப்பறி கட்டி என்னை ஜெயிலுக்கு அனுப்ப பார்க்குறா, என் பொண்ணை எடுத்து பிரிக்க பார்க்குறா, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க மேடம், நான் என் தப்பு பண்ணவே இல்லை மேடம் அப்படின்னு விஜய் கெஞ்சினாரு. ஆனால் இங்கே கதிரேசன் வக்கீல், இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் பண்ண தப்பு இப்போது உறுதியாயிடுச்சு, அதனால் சும்மா நீங்கள் நான் பண்ணலன்னு முரண்டு பிடிச்சிக்கிட்டு கேஸை இழுத்துக்கிட்டே போகாதீங்க, கோர்ட்டோடைய நேரத்தை வீணடிக்காதீங்க, நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜட்ஜமாக உங்களுக்கு குறைஞ்சபட்ச தண்டனை கொடுப்பாங்க, நீங்களும் கொஞ்ச நாளில் வெளில வந்துடலாம், ஏதோ அன்னைக்கு அவசர கோளாறில் சொத்துக்கு ஆசைப்பட்டு இப்படிலாம் பண்ணிட்டீங்க, ஆனால் அதையே மறைக்கணும்னு நினச்சிட்டு இருக்காதீங்க, நீங்கள் இல்லைன்னு சொல்ல ஜட்ஜம்மா இன்னும் கடுப்பு தான் ஆவாங்க, அப்புறம் உங்களுக்கு அதிகபட்ச தண்டனை கொடுப்பாங்க, அதனால் நீங்களே உண்மையை சொல்கிறது உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லவும், இங்கே விஜய் ஒன்று என்ன பண்ண தெரியாமல் முடிச்சிட்ருக்காரு. அப்போ தான் மல்லி ஏஞ்சி வராங்க. ஏஞ்சி வந்து, இங்கே பாருங்கள் மேடம், என்னுடைய புருஷன் விஜய், நான் அவரை 2வது முறையாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு வந்து அவருக்காக வாதாடுறதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னு மல்லி சொல்ல, உடனே ஜட்ஜம்மாவும் சரி உள்ளே வாங்கன்னு சொல்கிறாங்க. உள்ளே வந்த உடனே மல்லி, இங்கே பாருங்கள் மேடம், இப்போது இந்த ரஞ்சிதா சொன்னாங்கல்ல, இது மாதிரி விஜய் தான் சொத்துக்காக அவங்களுடைய முதல் மனைவியை கொண்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்படி விஜய் அவங்களுடைய முதல் மனைவியை கொண்டு எவ்வளோ சொத்தை அவர் அபகரிச்சுக்கிட்டாரு சொல்லுங்கள் பார்க்கலாம், அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை,
ஏன்னா விஜய் தானாகவே சம்பாதிச்சு ஏகப்பட்ட சொத்தை வச்சுருந்தாரு. ஆனால் அதே சொத்துக்கள் எல்லாத்தையுமே ஒரே நாளில் அவர்கிட்ட போலி பத்திரத்தில் இதே ரஞ்சிதா அந்த ராஜேஸ்வரி 2 பேர் ஏமாற்றி சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டாங்க. ஆனால் அதுக்கு கூட அவர் கவலைப்படவே இல்லை. எப்படியும் தான் சம்பாதிச்ச சொத்து நான் எனக்கே வந்துன்னு சொல்லி அவர் போராடி வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் சொத்துக்காக ஆசைப்படுறேன்னு சொல்லலாம். எல்லாமே திட்டமிட்ட போய் தான். அது மட்டும் இல்லை, இந்த ராஜேஸ்வரி அவர்கிட்ட ஏமாற்றி சொத்தை வாங்கினதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு அந்த மேனேஜர் இருக்கார் இல்லையா, நம்ம விஜய் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண மேனேஜர், அவரை அழைச்சிட்டு வராங்க. அழைச்சி விசாரிக்கும் போது அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. ஏன்னு சொன்னால் இடையில ஒரு நாள் அவருடைய குழந்தை ஒரு ஆக்சிடெண்ட்டில் மாட்ட ட்ரை பண்ணோம். அந்த குழந்தைய நம்ம மல்லி தான் காப்பாற்றிருப்பாங்க. அப்போதைக்கு மல்லி தான் அந்த உயிரை காப்பாற்றாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த மேனேஜர் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. இது மாதிரி ராஜேஸ்வரி எப்போல்லாம் ஏமாற்றி விஜய் சொத்தை அபகரிச்சாங்க அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. உடனே மல்லி சரி யூஸ் ஆகும் அப்படின்னு அவரை தான் கைக்குள்ள வச்சுருந்தாங்க. அவரை கூப்பிட்டு இங்கே எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவரும் சொல்கிறாரு, ஆமாம் சார், இது எல்லாமே பண்ண ராஜேஸ்வரி தான் அப்படின்னு அந்த சொத்தை பற்றின எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸுக்கு சம்மந்தமில்லாத விஷயம் அப்படின்னு கதிரேசன் லாயர் சொன்னாலும் இல்லைங்க, இந்த கேஸுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் தான் இது அப்படின்னு சொல்லி மல்லி அந்த ஒரு வாக்குமூலத்தை ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வைக்கிறாங்க. அதில் தான் ராஜேஸ்வரி விஜய் ஏமாற்றி சொத்தெல்லாம் அவங்க பேர் எழுதிக்கிட்டாங்க அப்படிங்கிற உண்மை தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் கதிரேசன்ட்ட ஒரு சின்ன டீல் போட்டு தான் இந்த பொய்யை சொல்கிறாங்க, அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மல்லி அதுக்கு ஒரு வீடியோ ஃபுட்டேஜாக காட்டுறாங்க. அந்த வீடியோ ஃபுட்டேஜில் முதல்ல கதிரேசன் வீட்டுக்கு ராஜேஸ்வரி கிட்டேயும் ரஞ்சிதா கிட்டேயும் இந்த மாதிரி எனக்காக ஒரு பொய் சாட்சி சொன்னால் போதும், உங்களுக்கு எவ்வளோ பணம்லாம் தரேன்னு சொல்லி அவர் பேசினது, அதுக்கு பதில் நம்ம ராஜேஸ்வரி டீல் பேசினது, அது போக அன்றைக்கி நைட்டு மல்லியை தூங்க வச்சுட்டு வீட்டில் இருக்கும்போது கதிரேசன் ராஜேஸ்வரிட்ட கோவப்பட்டது, இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, கண்டிப்பாக நான் நாளைக்கு நடக்க போகிற கோர்ட் கேஸ் ஹியரிங்கில் ரஞ்சிதா உங்களுக்கு ஆதரவாக விஜய் தான் கொலையை பண்ணான்னு சொல்லி அவள் சாட்சி சொல்லுவா, கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்கு போக தான் போகிறான், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எங்களுக்கு சொன்ன மாதிரி சொன்ன வாக்கை காப்பாற்றுங்க, அந்த டெண்டரை எங்கள் பேர் எடுத்து கொடுத்துருங்க, அது போதும் எங்களுக்கு அப்படின்னு ராஜேஸ்வரி நம்ம கதிரேசன் டீல் பேசினது. கதிரேசன் எனக்கு வெண்பா மட்டும் கிடச்சா போதும், வெண்பா அழைச்சிட்டுனா ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையும் காட்டுறாங்க. எல்லாத்தையும் அந்த ஜட்ஜம்மா பார்த்துட்டு ஸோ இந்த கேஸுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, விஜய் சுற்றி இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதிரேசன் போன்ற அயோக்கியங்கள் தான் இப்படி தெளிவாக பிளான் பண்ணி விஜயை சிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ட்டை எல்லாரும் ஏமாற்ற ட்ரை பண்ண குற்றத்துக்காக அவங்க 4 பேருக்குமே இந்த கோர்ட் ஒரு கடுங்காவல் தண்டனை அனுபவிக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி விஜயோட சொத்து எல்லாத்தையும் ஏமாற்றி கைப்பற்றினது தெரிய வந்திருக்கு. அதனால் அந்த சொத்து எல்லாத்தையும் மீட்டு திரும்பவும் விஜய்கிட்டே கொடுக்குறோம் அப்படின்னு அந்த ஜட்ஜம்மா தீர்ப்பு வழங்குறாங்க. விஜய்க்கு சந்தோஷம் தாங்கலை, தான் எந்த சொத்தும் தனக்கு கிடச்சிச்சு, தான் வெண்பாவும் தனக்கு கிடச்சிட்டா, எல்லாத்துக்கான தான் மல்லி தான், தான் மல்லி தனக்கு கிடச்ச மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பொக்கிஷம், மல்லி என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் திரும்ப என் மல்லி கிடச்சிட்டா என்னோட எல்லாமே கிடச்சிச்சு அப்படின்னு விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனால் இதை எதிர்பார்க்காத ராஜேஸ்வரி ரஞ்சிதா கதிரேசன் நிஷான்னு சொல்லி 4 பேருக்கும் ஜெயில் தண்டனை அறிவிக்கிறாங்க. இந்த கோர்ட்டில் அனுபவிச்சதும் அவங்களால என்ன பண்ண தெரியாமல் திக்கு முக்கா நிற்கிறாங்க. இங்கே அண்ணன் பொண்ணி ஓடி போயிட்டு மல்லி நல்ல வேலை பண்ண மல்லி, எப்படியோ இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி நாங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா, லாஸ்ட்டில் நீ இந்த அளவுக்கு ஒரு என்ட்ரி கொடுப்பேன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்ல வெண்பா ஓடி எங்கள் மல்லிமானா மல்லிமா தான், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டாங்க பார்த்தீங்களா, எங்கள் மல்லிமா குடும்பத்தை எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டாங்க, ரொம்ப நன்றி மல்லிமான்னு சொல்லி வெண்பா மல்லியை கட்டிப்பிடிச்சு முத்த கொடுக்குறாங்க. விஜய் இப்படி பார்க்குறாரு. டக்குனு வெண்பா தூக்கிக்கிட்டு மல்லியை கட்டிப்பிடிச்சு அழுகுறாரு. மல்லி ஒன்றும் விஜய் அழாதீங்க விஜய், நான் தான் சொன்னல, நான் எப்பயுமே உங்களை விட்டு போக மாட்டேன் விஜய், உங்களுக்கு நல்லதுக்காக நான் எங்கேயாவது கஷ்டப்பட்டு தான் இருப்பேன், இனிமேல் நாம் ஒத்துமையாக ஒன்றா ஒரே வீட்டில் நம்ம பழைய வீட்டில் சந்தோஷமாக வாழலாம் விஜய், அழாதீங்க விஜய் அப்படின்னு மல்லி விஜய் சமாதானம் படுத்துகிறாங்க.